வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய கடற்படை கப்பல் இராஸ்டெனா விபத்து 180 பேர் இருந்ததாக அதிர்ச்சி தகவல். மத்திய கிழக்கில் போர் உச்சகட்டம். ஈரானின் புதிய தலைமைக்கு இஸ்ரேல் விடுத்த எச்சரிக்கை. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. இலங்கைக்கு $15 மில்லியன் வருவாய் இழப்பு அபாயம். 10,000 சுற்றுலா பயணிகள் தவிப்பு. ஈரானின் ஒருமைப்பாட்டுக்கு மக்கள் காங்கிரஸ் பூரண ஆதரவு. அத்துமீறல்களை கண்டித்து ரிசார்ட் பதியுதீன் அறிக்கை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு வவுனியா தாய்மார் வரவேற்பு. மன்னாரில் எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கியது. நெல்லை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் அரசாங்க அதிபர் கோரிக்கை. யாழ்ப்பாணம் தையிட்டிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் மாயம். உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. கொழும்பு பிளியந்தலை வீதியில் கோர விபத்து. பாடசாலை வேன் மோதி மின்கம்பம் சரிந்தது. கடும் போக்குவரத்து நெரிசல். சாதனதர பரீட்சை பெறுபவர்கள் அப்போது வெளியான அறிவிப்பு. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அவதானம். இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளான ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான IRIS டீனா கப்பலில் இருந்தவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பலில் மொத்தம் 180 பேர் இருந்ததாக வெளிவிவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் முக்கிய விளக்கங்களை அளித்தார். விபத்திற்குள்ளான ஈரானிய கப்பலில் மொத்தம் 180 பேர் இருந்ததாக வெளிவிவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனால் ஏனையவர்களை மீட்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கடலில் தேடுதல் மற்றும் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுக்க இலங்கை விமானப்படை தனது பிரத்யேக விமானம் ஒன்றையும் அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. குறித்த ஈரானிய கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான பின்னரே அபாய சமீட்சையை விடுத்துள்ளது. இந்த விபத்து இலங்கையின் கடல் எல்லைக்குள் நிகழவில்லை என்றும், எனினும் சர்வதேச கடல் சட்டங்களின்படி ஆபத்தில் இருக்கின்ற கப்பலை மீட்க வேண்டிய பொறுப்பு இலங்கைக்கு உள்ளதால் மனிதாய்வான அடிப்படையில் இந்த மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மீட்கப்பட்டவர்களை கரைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்க பாதுகாப்பு அமைச்சு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிக் கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இலங்கை கடற்படை உடனடியாக செயற்பட்டு மீட்பு பணிகளை ஆரம்பித்ததாக அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது மகன் மொஜ்தபா கமேனி புதிய ஆட்சியாளராகவும் மதகுருவாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் பயங்கரவாத ஆட்சியால் நியமிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தலைவரும் ஒழிக்கப்பட வேண்டிய இலக்காக இருப்பார்கள் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொல்லப்பட்ட அலி கமேனிக்காக 3 நாட்கள் பிரியாவிடை நிகழ்வுகள் இன்று இரவு டெஹ்ரானில் ஆரம்பமாக உள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் இறுதி சந்திப்புகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. மறுமுனையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் இதுவரையில் ஈரானில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் 181 குழந்தைகளும் அடங்குவர். மேலும் 5400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். இதற்கிடையில் ஈரான் மீது இதுவரையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட 3வது அலை மிகப்பெரியதாக இருக்கும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். சனிக்கிழமை முதல் ஈரான் முழுவதும் 2000 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. 17 ஈரானிய கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 50,000 துருப்புக்கள், 200 போர் விமானங்கள் மற்றும் 2 விமானந்தாங்கி கப்பல்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் பலவந்தமான பிரச்சினைகளை தீர்க்க முடியாதென்று இஸ்ரேலை கண்டித்துள்ள சீனா உடனடியாக போரை நிறுத்துமாறு கோரியுள்ளது. இருநாட்டு அமைச்சர்களும் தொலைபேசி உரையாடி மோதல்களை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு வலியுறுத்தியுள்ளது. ஓமானில் தங்கியுள்ள தனது பிரஜைகளை அழைத்துச் செல்ல சிறப்பு வணிக விமானங்களையும் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கிடையில் ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை 3% உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் $84.07 அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஏற்றுமதி தடைகள் மற்றும் சேமிப்பு நிலையங்கள் நிரம்பியுள்ளதால் ஈராக் தன்னுடைய எண்ணெய் உற்பத்தியை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் உள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் சைப்ரஸில் உள்ள அமெரிக்க விமான தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதால் மக்கள் பதுங்குகுழிக்குள் தஞ்சமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் தலைவர்கள் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ள இந்த போரை பொய்களை அடிப்படையாக கொண்ட சட்டவிரோத போர் என்று விமர்சித்து வருகின்றனர். அதேவேளை ஈரானை தொடர்ந்தும் ஈக்குவடோரிலும் ஆயுத குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையின் சுற்றுலாத்துறை பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளது. வான்பரப்புகள் மூடப்படுவதால் சுமார் $15 மில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கிற்கான விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீண்டும் மட்டப்படுத்தப்பட்ட அளவில் ஆரம்பித்துள்ளது. ஜூவல் 231 கொழும்பு துபாய் மற்றும் ஜூவல் 232 துபாய் கொழும்பு என்ற 2 விமானங்கள் இயக்கப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதைத் தொடர்ந்து ஈரான் நடத்திய ஏவுகணை பதில் தாக்குதல்களால் பிராந்தியத்தில் பதட்டம் மேலும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் பல்வேறு துறைகள் பல்வேறு நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையின் சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் வருவாயில் $15 மில்லியன் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளில் 30% பேர் மத்திய கிழக்கு வான்பரப்பு ஊடாக வருகின்றார்கள். குறிப்பாக ஐரோப்பிய பயணிகள் கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய் மற்றும் எதிகாட் போன்ற விமான நிறுவனங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். விமான சேவைகள் ரத்து மற்றும் வான்பரப்பு மூடப்பட்டதால் இலங்கையில் தங்கியுள்ள சுமார் 10,000 சுற்றுலா பயணிகள் மீண்டும் தமது நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி சபை முக்கிய முடிவுகளையும் எடுத்திருக்கின்றது. தற்போது இலங்கையில் தங்கியுள்ள அனைத்து சர்வதேச சுற்றுலா பயணிகளிடம் விசா செல்லுபடியாகும் காலம் 14 நாட்களுக்கு இலவசமாக நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இருக்கின்ற அனைத்து பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்ய SLTDA அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வான்பரப்பு ஊடாகவே பெரும்பாலான மேற்கத்திய நாட்டு பயணிகள் வருகின்றார்கள். விமான சேவைகள் பாதிப்பு என்பது எமது சுற்றுலாத்துறையின் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளின் வருகையில் எந்தவித பாதிப்புமின்றி சீராக உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்கு தமது கட்சி பூரண ஆதரவை வழங்குவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து அந்த கட்சி வெளியிட்டுள்ள உத்தியோர்வு அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட செய்தி ஆழ்ந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் இதுவரும் தனிநபர் படுகொலை அல்ல, மாறாக ஒரு தேசத்தின் இறைமைக்கு எதிரான தாக்குதல் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களையும் ஒழுங்கு விதிகளையும் மீறி நடத்தப்பட்டுள்ள இந்த கொடூரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாரிய இஷ்டமற்ற தன்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருவதால் அங்கு வன்முறை சூறாவளி விஸ்வரூபம் எடுத்துள்ளதாகவும் பல நாடுகள் இதனால் அழிவை சந்தித்துள்ளதாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. எந்தவொரு நாடும் மற்றொரு சுதந்திர நாட்டின் விவகாரங்களில் அத்துமீறி செயற்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அராஜகமான இந்த செயற்பாடுகள் நீதிக்கு முன்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதரவு என்ற போர்வையில் நாடுகளின் உரிமைகளை களவாடும் கபட அரசியலுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மண்டியிடக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரும் சமீபத்திய சர்வதேச அரசியல் நிலைப்பாடுகளை வரவேற்பதாக தமிழர் தாய்க்கு காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. மௌனியாவில் 3300 நாட்களை கடந்து சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தாய்மார்கள் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தனர். அதிகார ஆட்சி முறைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் எடுக்கப்படுகின்ற உறுதியான முடிவுகளை தங்களது போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதாக தாய்மார்கள் தெரிவித்தனர். இத்தகைய அணுகுமுறை ஈரானிய, குர்திஸ்தான் மற்றும் ஈழத்தமிழர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு வழிகொள்ளும் என்றும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். வவுனியாவில் கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய சர்வதேச நடவடிக்கைகளில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாட்டை வாழ்த்துவதுடன் தமிழ் மக்களின் பல தசாப்தங்களாக நீடித்து வரும் அரசியல் போராட்டத்தில் சர்வதேச சமூகத்தின் தீவிர ஈடுபாட்டை வேண்டி அழைப்பு விடுக்கின்றனர். இந்த நிகழ்வு 3300 நாட்கள் தொடர்ச்சியான சாலை போராட்டத்தின் முக்கிய தருணமாகும். 2009 உள்நாட்டு போரின் போது மற்றும் அதன் பின்னர் தமது பிள்ளைகளை இழந்த இத்தாய்மார்கள் அதிகார ஆட்சி முறைகளுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் உலக தலைவர்களின் செயற்பாடுகளுக்கும் தாங்கள் எதிர்கொண்டு வருவதாக கூறும் சிங்கள குடியேற்ற ஆதிக்கமும் மாநில அடக்குமுறைக்கும் இடையே ஒற்றுமையை காண்கின்றனர். முக்கிய கோரிக்கைகள் மற்றும் அழைப்புகள்: 1. உறுதியான தலைமைத்துவத்துக்கு வாழ்த்து. மத அடக்குமுறைகள் மற்றும் அதிகார ஆட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தலைமைத்துவத்தை இத்தாய்மார்கள் பாராட்டுகின்றனர். இத்தகைய உறுதியான அணுகுமுறை தமிழர்கள் மற்றும் ஈரான், குர்திஸ்தான் போன்ற அடக்கப்பட்ட தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க உதவலாம் என அவர்கள் நம்புகிறார்கள். 2. தமிழ் இறையாண்மையின் மீட்பு. 1960ஆம் ஆண்டு ஐநா காலனித்துவ ஒழிப்பு அறிவிப்பு தீர்மானம் அனைத்து மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்துகிறது என்பதை மேற்கோள் காட்டி ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு முன்
இருந்து தமிழ் இறையாண்மை அரசியல் வரலாறு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர். வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட நெருக்கடியால் மன்னாரில் நிலவிய எரிபொருள் தட்டுப்பாடு தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனவே விவசாயிகள் அவசரப்பட்டு தமது அறுவடைகளை இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெறுகிற ஒரு காலப்பகுதியாக இருப்பதால் விவசாய நடவடிக்கைக்காக பெருமளவான எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பிரதேசங்களிலே உரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது பிராந்திய முகாமையாளர் பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தின் கலந்துரையாடியதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன போதிய அளவு கையிருப்பில் இருப்பதன் காரணமாக அறுவடை செய்கின்ற விவசாயிகள் எவ்விதமான தயக்கவுமின்றி தங்களுக்குரிய அறுவடையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதேபோன்று நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான கொடுப்பனவையும் நீங்கள் எவ்விதமான அதிகரிப்பையும் வழங்காமல் கடந்த காலங்களில் எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகையினையே நீங்கள் வழங்குமாறும், மேலதிகமாக எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி எவ்விதமான அதிகரித்த பணத்தினையும் நீங்கள் அறுவடை இயந்திரங்கள் கொடுப்பனவாக வழங்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலைமையினை காட்டி தற்பொழுது நெல்லினை கொள்வனவு செய்பவர்களும் இந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை குறைந்த விலையிலே விற்பனை செய்ய முயற்சிப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் நீங்கள் அப்படியாக மிக குறைந்த விலைக்கோ அல்ல குறைவான விலைக்கு நெல்லை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்பதையும், நீங்கள் தற்போதைய வளைகுடா நெருக்கடியை காரணம் காட்டி நீங்கள் உங்களது விவசாய நெல்லினை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தையிட்டி பகுதியிலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் இதுவரை வீடு திரும்பவில்லை என அவர்களது உறவினர்கள் மிகுந்த கவலையுடன் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக 2 நாட்கள் கடலில் தங்கியிருந்து மீன்பிடியில் ஈடுபடும் இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரை திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் பல நாட்கள் கடந்தும் அவர்கள் குறித்த எந்த தகவலும் இல்லாதது குடும்பத்தினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன மீனவர்கள் குறித்து அவர்களது உறவினர்கள் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் இந்திய மீனவர்கள் எமது மீனவர்களை கடலில் கண்டதாக கூறினர். அவர்களுக்கு உணவு வழங்கியதாகவும் இந்திய எல்லையில் இருந்தால் அந்த நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதால் கரையோரமாக செல்வதாக கூறிவிட்டு அவர்கள் சென்றதாகவும் இந்திய மீனவர்கள் எம்மிடம் தெரிவித்தனர். தாம் எதிர்கொள்ளும் துயரம் குறித்து கடற்படையினர் மற்றும் போலீசாரிடம் முறையிட்டும் இதுவரை உருப்படியான தேடுதல் நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முல்லைத்தீவு பகுதியில் மீனவர் ஒருவர் காணாமல் போனபோது உலங்கு வானூர்தி மூலம் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய உறவினர்கள் அதேபோன்றதொரு துரித நடவடிக்கை ஏன் தையிட்டி மீனவர்களுக்கு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுவரை சுமார் 3500 லிட்டர் எரிபொருளை செலவழித்து மீனவ மக்களே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இந்திய எல்லை பகுதிக்கு செல்லும் போது இந்திய கடற்படையினர் தங்களை துரத்துவதாகவும் எல்லை தாண்டி தேடுவதில் தமக்கு சிக்கல் இருப்பதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தமது உறவுகளை உயிருடன் மீட்க அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக கடற்படையினரை அனுப்பி தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது. ஆனா உயிரோட தண்ணிக்குள்ள ஒளிந்து போய்க்கு அந்த ஒரு அரசாங்கம் இருங்கோ மக்களை ஏழை மக்களுக்கு உதவி செய்யாங்க. அவங்களோட கட்டத சொல்ற நாங்க வந்தால ஓடல அவர் நாங்க அவியத காசு மாறு ஒளிய மண்ணன்னு போற இதுக்கு அங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நேவிய போலீசாரை இல்ல. கொழும்பு பிளியந்தலை பிரதான வீதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்றும் சிறிய லோரி ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளன.
இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரத்தினப்பிட்டிய பகுதி 120வது பஸ் வீதியில் சிறிய லொரியும் பாடசாலை வேனும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதுடன் கட்டுப்பாட்டு இழந்த வாகனங்கள் வீதியோரத்தில் இருந்த மின்கம்பம் ஒன்றின் மீது மோதியுள்ளன. மோதிய வேகத்தில் மின்கம்பம் சேதமடைந்துள்ளதால் மின்சார விநியோகமும் அப்பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக பிளேந்தலையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் 120வது பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் ரத்தினப்பட்டிய பகுதியை தவிர்த்து முடிந்தவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். விபத்துக்குள்ளான வாகனங்களை வீதியிலிருந்து அகற்றும் பணிகளும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் நிலை குறித்த மேலதிக தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2005 தொடக்கம் 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் காலப்பகுதி மற்றும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் குறித்த விவரங்களை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியனுக்கே வெளியிட்டுள்ளார். பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான இறுதி திகதி நடைமுறை பரீட்சைகள் முடிந்த பின்னரே தீர்மானிக்கப்படும். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மார்ச் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளன. சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை அல்லது நடைமுறை தேர்வுகள் ஏப்ரல் 22ஆம் தேதி ஆரம்பமாகி ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல்முறைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னரே பெறுபவர்களை வெளியிடுவதற்கான உத்தியோகபூர்வ திகதி அறிவிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 13,416 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமர்வீர இது தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சல் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு பரவல் நாடு முழுவதும் காணப்பட்டாலும் கொழும்பு, ஹம்பகா, காலி, மாத்தறை, ரத்தினபுரி பின்வரும் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளது. தற்போது நிலவும் வானிலை மற்றும் நுளம்பு பெருக்கத்திற்கு ஏதுவான சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் தாமதிக்காமல் தகுதியுள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். வீட்டை சூழ உள்ள பகுதிகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றி நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் என மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கிளிநொச்சி கிளாலியை புறப்படமாகவும் உதயநகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தையா பராசக்தி அவர்கள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நாவற்குடியை புறப்படமாகவும் ஆனந்தா வீதி மாணிப்பாயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கஜேந்திரி தவபாலன் அவர்கள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். அக்கரைப்பற்றை புறப்படமாகவும் கோமாரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லீலா அவர்கள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி வடக்கு கொம்மந்தரையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்லம்மா துரைசாமி அவர்கள் 2/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.